புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 20 தொடக்கம் 24. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு! பெத்சாயிதா நகரே ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நகூமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். சிந்தனை: மற்றவர்கள் பகிரங்கமாக எம்மை காயப்படுத்தும் போது அல்லது புறக்கணிக்கும் போது அல்லது எங்களுக்கு எதிராக பாவம் செய்யும் போது கர்வம் எமக்குள்ளே பொங்கி எழுகிறது. காயப்பட்ட எம் உள்ளங்கள் நீதியான கோபத்தின் வார்த்தைகளால் பதிலடி கொடுக்க ஏங்கக்கூடும். ஆனால் இயேசு இத்தகைய கோபத்தால் கொரசின், பெத்சாயிதாம், கப்பர்நகூம் நகரங்களை கண்டிக்கவில்லை. அந்த நகரங்களின் மக்கள் மனம் மாற தவறியதால் இயேசு தனிப்பட்ட முறையில் புண்பட்டதாலோ அல்லது மனதளவில் காயப்பட்டதாலோ அவர் அவர்களை கண்டிக்கவில்லை. அவருடைய பெருமைக்கு குந்தகம் ஏற்படவில்லை. அவர் கோபத்தாலும் ஆட்கொள்ளப்படவில்லை. தம் சுய நிலையிலேயே முழுமையாக இருந்தார். எப்போதும் இறைஞானத்துடன் பேசி அவரவருக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதையே சொன்னார். சில வேளைகளில் கனிவோடு பேசினார். சில வேளைகளில் ஆறுதல் அளிப்பவராகவும் பரிவு கொண்டவராகவும் இருந்தார். இன்னும் சில சமயங்களில் கண்டித்தார், கடிந்து கொண்டார். சில சமயங்களில் புதுமைகள் ஆற்றுவதை தவிர்த்தார். இன்னும் சில சமயங்களில் புதுமைகளை ஆற்றினார். சில வேளைகளில் உவமைகள் வாயிலாக மறைமுகமாக பேசினார். மற்றும் சில வேளைகளில் தெளிவாகவும் நேரடியாகவும் பேசினார். ஒவ்வொரு சூழலிலும் ஒவ்வொரு விதமாக இயேசு தமது அன்பை வெளிப்படுத்தினார். இயேசுவின் அன்பு உண்மையானதாகவும் தூய்மையானதாகவும் இருந்ததனால் அது எப்போதும் அவர் அன்பு செய்பவர்களின் நன்மையையே நோக்கமாக கொண்டிருந்தது. இந்த உண்மை 3 நகரங்களை இயேசு கண்டித்ததிலே தெளிவாக வெளிப்பட்டது. கப்பர்நகூம் அவருடைய பணியின் மையமாக இருந்த இடம். கொராசின், பெத்சாயிதா நகரங்கள் இயேசு சென்று வல்ல செயல்கள் செய்த நகரங்கள். இந்த பகுதிக்கு அருகிலேயே இயேசு மலைப்போதனையை நிகழ்த்தி பல அற்புதங்களையும் செய்திருந்த போதிலும் அவர்களில் மிகச் சிலரே மனம் மாறியிருந்தனர். மனம் திரும்புதலே அவரது பணியின் நோக்கமாக இருந்தது. எனவே பெரும்பாலானோர் மனம் திரும்பாததனால் அவர்களின் அலட்சிய போக்கை உலுக்கி எழுப்ப அன்போடு முயற்சித்தார். அதன் பயனாகவே இவ்வாறு அவர்களை கண்டித்து தந்தையின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அழைத்தார். இயேசுவின் அன்பின் பல்வேறு வெளிப்பாடுகளை புரிந்து கொள்ளும் போதும் அவருடைய அன்பின் இயல்பை கற்றுக்கொள்ள முடிகிறது. கடவுள் நம்மை எப்படி அன்பு செய்கிறார் என்றும் நாம் எப்படி மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டுமென்றும் அறிய முடிகிறது. இயேசுவின் அன்பின் சாரம் எப்போதும் ஒன்றே. அது நிறைவானது, சுயநலமற்றது, தியாகம் நிறைந்தது. இந்த அன்பின் வெளிப்பாடு மாறுபடும். அவரவருக்கு தேவையான வகையில் அது வழங்கப்படும். ஆண்டவர் இயேசுவின் எந்த வகையான அன்பு
இன்று எமக்கு தேவைப்படுகிறது. அவரது ஆறுதல் தரும் கரம் தேவையா? அவருடைய கனிவான ஊக்கம் தேவையா? எமது அலட்சிய போக்கில் இருந்து விழித்தெழச் செய்யும் கண்டிப்பு தேவையா? ஆண்டவர் எமக்கு எவ்வகையான அன்பை தர விரும்புகிறாரோ அதனை நாம் பெற்றுக்கொள்ள திறந்த மனதுடன் இருப்போம். செபம். ஆண்டவரே, உமது முழுமையான, உண்மையான, தூய்மையான அன்பால் எங்களை ஆட்கொள்ளும். ஆமென்.